வில்லியம் கேரி அவர்கள் தன் அப்பா கிட்ட நான் வங்காளதேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதற்கு அவங்க அப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு வில்லியம் கேரி அவர்கள் நான் கலப்பையில கை வச்சிட்டேன், இனி நான் பின்மாற மாட்டேன் அப்படின்ட்டு நிச்சயமா சொல்லி பிரயாணம் பண்ண புறப்பட்டிருக்காரு. அவரும் அவருடைய மனைவியும் மகனுமா சேர்ந்து கப்பல்ல 6 மாதமா பிரயாணம் பண்ணி 1793 நவம்பர் 11 இந்தியாவில் கல்கத்தாவில் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் அவருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இல்லாமையும் பொருளாதார உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாமையும் கடினமான சூழ்நிலையிலையும் அங்கு வந்து ராம் பாஷு அப்படிங்கிற ஒரு பெங்காலி கிறிஸ்தவர் அவருக்கு பெங்காலி மொழியை கற்றுத்தர அவருக்கு முன் வந்திருக்காரு. தன் பொருளாதார தேவைகளுக்காக தாவரவியல் பூங்கா ஒன்றின் மேலாளராகவும் மை தயாரிக்கும் தொழிற்சாலையின் மேலாளராகவும் மொழியியல் துறையின் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு.